ஆனா நீங்க வெளியில போயிட்டு ஒரு விஷயத்த நீங்க அனுபவிக்கும் போது படிச்சிட்டு இருக்கிறோம், ஒன்னாவது நம்ம பாஸ் பண்ணிடுவோமா, பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா போய் அவன் ஸ்கூலுக்கு இல்லைன்னா ஈஸியா திருமணம் ஆயிடுச்சு, பசங்க பிறந்தாச்சு, ஒரு நல்ல வேலை கிடைச்சாச்சு. ஆனா நாம என்ன சொல்லுவோம், கல்யாணம் பண்ணி வச்சதோட அவன் போயிட்டு அம்பா மறந்துட்டான் பெற்றவங்க, எங்களுக்கு எதுவுமே பண்றது இல்ல, அவன் பெரிய குடும்பம், நல்ல வருமானம், பணம், புகழ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா போனது என்ன, நீ எழுந்தது என்ன? என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். குடும்பம் இப்படிதான் நடக்கணும். இது நான் இப்படிதான் இருப்பேன். இப்படி ஒவ்வொன்றுத்தையும் வகுத்து இந்த மனசு என்ன பண்ணா, அக்கம் பக்கத்துல இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், இந்த உலகம் இப்படி இருக்கணும், இந்த ஆட்சியாளர்கள் இப்படி இருக்கணும், இந்த அதிகாரிகள் இப்படி இருக்கணும், இதெல்லாம் உங்க மனசுக்குள்ள கொண்டு வச்சுப்பீங்க. வச்சுக்கிட்டு அது செயல்படுறப்ப பாத்தீங்கன்னா மாற்றா தெரியும் உங்களுக்கு. ஆனா நீங்க நினைச்ச மாதிரி அங்க இருக்காது. இது உங்களுக்குள்ள நீங்க ஏற்படுத்திக்கிட்ட விஷயம். ஆனா நீங்க வெளியில போயிட்டு ஒரு விஷயத்த நீங்க அனுபவிக்கும் போது அந்த நிலைமையில அது இருக்காது, மாறி இருக்கும். அப்ப மாறி இருக்கும் போது ஒரு மாற்றான சூழ்நிலையில உங்களுக்கு அமையும் போது என்ன கோபம் வரும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்க இல்லையே அப்படின்னா, நீ என்ன கடவுளா, நீ எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் அமைஞ்சிடறதுக்கு இல்லையே. இல்ல, நீ எதிர்பார்த்து போனதே முதல்ல உனக்கு எதிர்பார்ப்புன்னு இருந்தா ஏமாற்றம்னு ஒண்ணு நிச்சயம் உண்டு. அத முதல்ல நம்ம பேசிக்கா புரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த எதிர்பார்ப்பு நமக்கு இருக்காது. நம்ம எல்லாம் எதிர்பார்ப்புலயே இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ ஒண்ணும் இல்ல, உதாரணத்துக்கு குழந்தையா பிறந்துட்டீங்க, அப்பா அம்மா உங்களை வளர்த்து ஆளாக்குறாங்க, ஸ்கூல்ல எத்தனை போய் சேர்க்கறாங்க, ஒன்னாவது சேர்க்கறாங்கன்னு வச்சுங்க. ஒன்னாவதுல படிச்சிட்டு இருக்கிறோம், ஒன்னாவது நம்ம பாஸ் பண்ணிடுவோமா, பண்ணுவோமா, பண்ண மாட்டோமா தெரியாது, நமக்கு தெரியாது. ஆனா போய் அவன் ஸ்கூலுக்கு இல்லைன்னா வீட்டுல கொண்டு வச்சு அடிப்பாங்க, அதனால ஸ்கூலுக்கு ஓடிடுறது. அப்ப போறப்ப படிக்கிறோம், நல்லா படிக்கிறோமா, படிக்கணும்னு ஆசைப்படுவோம், படிக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. கடைசியா ஒன்னாவது பாஸ் பண்ணிட்டோம், பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்னு தெரியாத நிலையில பாஸ் ஆயிடுறோம். ஒரு எதிர்பார்ப்பு பாஸ் ஆயிடுறோம். அடுத்த வரும், நல்லா படிச்சுட்டோம், காலேஜுக்கு போவோமான்னு தெரியாது. +2 வரைக்கும் வந்தாச்சு, காலேஜுக்கு போவோமான்னு தெரியாது. ஆனா சூழ்நிலை உங்களை காலேஜுக்கே கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க. நல்லா படிச்சுட்டீங்க, காலேஜுக்கு போயிட்டீங்க. காலேஜ் நல்லபடியா அரியர் இல்லாம முடிச்சு வெளியே வருவோமான்னு தெரியாது இல்லையா, உங்க கையில இல்லாது, தெரியாது. நல்லா படிக்கிறீங்க, முடிச்சீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்குமா நடக்காதா தெரியாது, ஆனா நடக்கும். குழந்தை பிறக்குமா பிறக்காதா தெரியாது, ஆனா குழந்தை பிறக்கும். பிறக்காம இருக்கலாம், நீங்க பாஸ் பண்ணாம இருக்கலாம், பாசிட்டிவா நடக்கலாம் இல்லையா. அப்போ இது எல்லாம் ஒரு எதிர்பார்ப்புல முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா, இப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொன்னா நம்ம கடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். கடந்து வந்துட்டு கடைசியா திருமணம் ஆயிடுச்சு, பசங்க பிறந்தாச்சு, ஒரு நல்ல வேலை கிடைச்சாச்சு, நல்லா இருக்குது, வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்குது. அப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துச்சுப்பா, இனி ஒன்னும் தேவையில்லைன்னு வேலைக்கு போறது, நல்லா சம்பாதிக்கிறது, நல்லா சாப்பிடுறது, ஜாலியா ஊர் சுத்துறது, அவ்வளவுதானா வாழ்க்கை முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்ல. அதுதான் நிறைய பேர் அங்க நின்னுடுறாங்க. எங்க அந்த நிறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அங்க நின்றுடுவாங்க. அதுக்கப்புறம் எதிர்கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அவங்க வளர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வர்றதை எதிர்கொள்றதுதான் பெரிய விஷயம். பையன் வளர்ந்துருவான், ஒரு பெரிய நிலைக்கு வந்துடுறான், அவனுக்கு திருமணம் பண்ணணும். நாளைக்கு அவனுக்கு திருமணம் பண்ணி அவனோட குடும்பத்தை செட்டரைட் பண்ணி, தப்பா அவன் குடும்பம் நீ வாழ்ந்துக்கப்பான்னு சொல்லும் போது அப்ப என்ன சொல்லுவான், அவன் குடும்பத்தை அவன் பார்ப்பான். ஆனா நாம என்ன சொல்லுவோம், கல்யாணம் பண்ணி வச்சதோட அவன் போயிட்டு அம்பா மறந்துட்டான் பெற்றவங்கள, எங்களுக்கு எதுவுமே பண்றது இல்ல, அவன் எதுக்கு பண்ணணும், உன் கடமையே நீ செய்த, அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு கல்யாணம் பண்றதெல்லாம் உன்னோட கடமை தானே.
அதுதான் நீ செய்த. அதுக்காக உங்ககிட்ட அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆனா இருக்குது, என் பையன் எனக்கு எதுவும் செய்யல அப்படின்னு. இதுதான் சொல்றது, இந்த எதிர்பார்ப்பு இருந்தா ஏமாற்றம் தான் வரும். அதே மாதிரி பெற்றவங்க இந்த மாதிரி வருத்தப்படுற அளவுக்கு பிள்ளைங்க இருக்கக்கூடாது. பிள்ளைங்க என்ன பண்ணோம், அவங்க உழைப்பு முழுவதும் போட்டாங்க நமக்கு. நான் நல்லா இருந்தா போதும்னு அவங்க சாப்பிடாம பட்னியா இருந்து கூட எனக்கு சோறு போட்டு வளர்த்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இதெல்லாம் நன்றி கடனை நம்ம மனசுல வச்சுக்கிட்டு அவங்களுக்கு மனசு நோகாம என்ன பண்ண முடியுமோ, நம்மளால எவ்வளவு தூரம் அவங்களுக்கு உதவியா இருக்க முடியுமோ அவ்வளோத்தையும் நாம அவங்களுக்கு செய்யணும். அவங்க வருத்தப்படாத அளவுக்கு பார்த்து, இது பிள்ளைங்களோட கடமை. அது மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம அந்த வாழ்க்கையில இருந்து அப்படியே இருக்கோம். இறைவனை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு ஒரு குறையும் கிடையாது. அவர் நல்லா இருக்கிறாரு, சுபிட்சமா இருக்கிறாரு. நமக்கு தான் துன்பங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதனால நம்மளை பத்தி முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த துன்பங்கள்ல இருந்து எப்படி நம்ம தவிர்த்துக்கலாம் அப்படின்னா, அடுத்த கட்டமா வரும்போது வாழ்க்கை ஓரளவுக்கு அமைஞ்சிருச்சு, சம்பாதிக்கிறோம், நல்லா இருக்கிறோம், குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு, அப்பா அம்மாவையும் நல்லா பாத்துக்கிறீங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளைங்கள நல்லா பாத்துக்கிறீங்க, நல்ல விஷயம், ஒரு குறையும் இல்லை. இப்படியே வாழ்க்கை போகுமான்னா போகாது. இடையில நிறைய சிக்கல்கள் தளங்கல்கள் எல்லாம் வரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை ஏத்துக்கக்கூடிய மனப்போக்கம் நமக்கு வளரணும், அதை வர வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இறைவனை பிடிக்கணும். இறைவனை பிடிக்கணும். எப்படி இறைவனை பிடிக்கிறது? மனம் இஷ்டத்துக்கும் அலையும். இப்போ 1 லட்சம் உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் இன்னும் 1.5 லட்சம் எந்த கம்பெனில கொடுப்பான், அங்க போயிடலாம் அப்படின்னு அலைவாங்க. அடுத்த எதிர்பார்ப்புகள் இருக்கதான் செய்யும். 1 லட்சம் சம்பாதிக்க 1.5 லட்சம் சம்பளம் கொடுத்தா அங்க போயிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா அது சரியா அப்படின்னா, பொருளாதார ரீதியா அது சரியா இருந்தாலும் கூட ஒரு பக்கம் மனம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். 1.5 லட்சத்துக்கு அப்புறம் அங்க போனவன 2 லட்சம் யார் கொடுக்குறான், அங்க போயிடலாம்னு நினைப்பாங்க. இப்படியே போய் அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போயிட்டா 5 லட்சம் சம்பளம் அப்படின்னு ஒரு தகவல் வந்ததுன்னா, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இங்க விட்டுட்டு இவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான். ஏன்னா பணம் பண்றது மட்டும் குறிக்கோளா வச்சிருந்தா இப்படிதான் நடக்கும். அப்ப வெளிநாட்டுக்கு போய் 5 லட்சம் சம்பாதிப்பான். 5 லட்சம் சம்பாரிச்சு பணம் இங்க அமுச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா குடும்பத்துல ஒரு இடைவெளி வந்துடும். குடும்பத்துல இடைவெளி வந்துட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்க முடியாத சூழ்நிலை, பணம் மட்டும் சம்பாரிச்சு அமுச்சிட்டு இருக்காரு. ஒரு சில அளவுக்கு பணம் வந்துருச்சு. ஆனா பணம் வந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கிருந்து இங்க வராரு. ஆனா இழந்தது என்ன? அவர் இழந்தது என்ன சொல்லுங்க? இளமையை இழந்தாரு அவரு. அத பணத்தால வாங்க முடியுமா? 1 லட்சமோ 1.5 லட்சமோ இங்கேயே சம்பாரிச்சு இங்கேயே குடும்பத்தோட இருந்து நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கலாம் அவரு. ஆனா பணத்துக்காக ஆசைப்பட்டு வெளிநாட்டுல 5 லட்சம் கொடுக்குறாங்க, போயிட்டாரு. 10 வருஷம் அக்ரிமெண்ட், ஒரு 35 வயசுல போறாருன்னு வச்சுங்க, 10-15 வருஷம் அங்க அக்ரிமெண்ட்ல போயிட்டாரு. 50 வயசுல ரிட்டர்ன் வராரு ஊருக்கு. மனைவிக்கு பல்லெல்லாம் கொட்டி போய் கேள்வி மாதிரி, இவரே ஆல்ரெடி எல்லாம் கொட்டி போய் இவரே கொலன்னு தான் அங்கிருந்தே வர போறாரு. ஏன்னா 15 வருஷம் உனக்கு 5 லட்சம் சம்பளம் கொடுத்து உன்னை சும்மா விட்டுருப்பானா? சுரண்டு இருப்பான் இல்லையா? உன்னோட உழைப்ப சுரண்டு இருப்பான். ஒண்ணுமே இல்லாம தான் நீயே அங்க இருந்து தள்ளாடிக்கின்னு தான் வருவ. ஆனா பணம் சூட்கேஸ் மட்டும் பெருசா தூக்கின்னு வருவான் கூடவே ஒருத்தன் ஆள்காரன். சம்பளம் கொடுக்க போறேன்ல, அவன் தூக்கின்னு வீட்டுல பணப்பொட்டியை வச்சுட்டு போயிருப்பான். எல்லாம் சரி, நீ எதிர்பார்த்ததெல்லாம் வந்துருச்சு. பெரிய குடும்பம், நல்ல வருமானம், பணம், புகழ் எல்லாம் வந்துருச்சு. ஆனா போனது என்ன? நீ இழந்தது என்ன? இளமைய ஊட்டிய. அடப்பா, அதை வாங்க முடியுமா? உன் பணத்தால வாங்கிடுவையா? வாங்க முடியாத. இப்ப 15 வருஷம் சும்மா அந்த இளமையை நீ விட்டுட்ட, திறந்துட்டிய. உன்னால எதுவுமே பண்ண முடியாது, எதையும் வாங்க முடியாது. அதெல்லாம் கொடுத்து வாங்குற பொருள் அதெல்லாம். அப்ப நீ தொலைச்சது என்ன? இததான் யோசிக்கணும். இதை யார் யோசிப்பாங்க அப்படின்னா, எதிர்பார்ப்பு இல்லாதவங்க, மன அடங்கிய நிலையில இருக்கிறவங்க. ஏன்னா மன அடங்கிய நிலையில உயிர் வாழறதுக்கும் கௌரவமா இருக்கிறதுக்கும் 10 ரூபாய் வந்தா போதுமானது. அந்த 10 ரூபாயில 2 ரூபாய் தானம் தர்மம் பண்ணி 8 ரூபாய் செலவு பண்ணா போதுமானது. இந்த மாதிரி போதுன்ற அந்த எண்ணம் வரணும்னு சொன்னா அதுக்கு இந்த பாதை அவசியம். இந்த பாதையில இல்லாதவங்களுக்கு போதுன்ற எண்ணம் வரவே வராது. எவ்வளவுதான் சம்பாதினாலும் முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிப்பேன்,
என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவேன். முடியாத பட்சத்துல அத்தையும் சம்பாதனையை கூட எப்படி நம்ம ஈர்க்கிறதுன்னு முயற்சி பண்ணுவேன். அதையும் சேர்த்து நானே பிடிங்கிடுவேன். இப்படி எல்லாம் மனசு வந்துடும். காரணம் என்னன்னா மனம் அடங்கல், மனம் விரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கம்பெனில வேலைக்கு போய் சேர்ந்தவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி மேனேஜர் லெவலுக்கு போய் மேனேஜரா இருந்து கடைசியா எம்டி ஆகணும்னு நினைப்பு வந்து ஓனர்கிட்டே ரேட் பேசுறான். இந்த கம்பெனி என்ன ரேட்டு நான் வாங்கிக்கிறேன்னு. அந்த மாதிரி நிலைக்கு இந்த பேராசை எடுத்துன்னு போய் தள்ளிடும். அப்ப காரணம் என்ன? ஏன் இவ்வளவு? அப்ப அதுக்கு எவ்வளவு துன்பப்பட வேண்டியிருக்கான் அவன். இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தவன் மிகப்பெரிய 24 மணி நேரம் இதை பத்தியே சிந்திச்சு இதே முயற்சி எடுத்து ஒரு படியா முன்னேறி கடைசியில எம்டி போஸ்டுக்கு வந்து பணத்தை எங்க பீராய முடியுமோ யாரையெல்லாம் வீழ்த்தி அந்த பணத்தையும் அந்த வருமானத்தையும் நம்ம கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து வளர்ந்து அந்த கம்பெனியே வாங்கி. என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.